ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் டைப்பு அதிகமாக கஸ்டமர் கேட்குறது இந்த ஒரு மாடல் தான். ஆனால் இதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருப்போம். இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாமல் இருக்கும். இங்கே உள்ள லென்த்து நம்மளுக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். இன்னொன்று, இதுக்கு எவ்வளோ லைனிங் கிளாத் எடுக்கணும், இதுக்கு எப்படி மெயின் கிளாத் எந்த அளவுக்கு ஆழத்தில் கட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டவுட் வந்து இந்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது. கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த வீடியோ வந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதை வந்து ஒரு பேப்பர்லயோ இல்லை சார்ட்லயோ நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பட்டியோட லென்த் எவ்வளோ, மேல உள்ள பஃப் லென்த் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, சும்மா நீங்க நார்மலா பண்றீங்க அப்படின்னா ஓகே, நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். இல்ல உங்கள்கிட்ட வந்து சாரி பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பிளவுஸ்ல வந்து இந்த பார்டரை மட்டும் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த பார்டரோட லென்த் மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அளந்துக்கணும். இங்க இருந்து இங்க இந்த பார்டரோட உயரம் மட்டும் நம்ம அளக்கணும். ஸோ இங்க இருந்து இங்க பார்க்கும்போது கரெக்டா ஒரு 3.5 இன்ச் வருது. அப்போ இந்த 3.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கீழ் பக்கத்துல இந்த இடத்துல ஜாயின் பண்றதுக்கு சேர்த்து நம்ம என்ன பண்றோம், 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். அப்போ 3 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்தா எத்தனை இன்ச் வரும், 4 இன்ச் வரும். அந்த 4 இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டி, இப்போ இந்த இடம் இருக்கு, பஃப் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துலயும் துணி தேவைப்படுமே, நீங்க இங்க மட்டும் ஆட் பண்ணிருக்கீங்க, இங்க ஆட் பண்ணல அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ இது வந்து நம்ம அப்படியே அளவு பிளவுஸ்ல இருந்து என்ன ஸ்லீவ் லென்த் இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்திருக்கோம். இதுல நம்ம இன்னும் சென்டர்ல நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு துணி தேவைப்படுமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணல. அவங்களுக்கு ஸ்லீவ் லென்த் எவ்வளவோ அதை அப்படியே நம்ம எடுத்திருக்கோம். சென்டர்ல எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அதை வந்து டைரக்டா நம்ம கிளாத்ல ஆட் பண்ணிக்கணும். இதுல வந்து கீழ் பக்கத்துலயும் மேல் பக்கத்துலயும் மட்டும் 1/2 இன்ச் தையலுக்கு தேவையான துணி மட்டும் இருக்கும். இது எதனாலன்னா நம்ம நார்மலா எடுக்கும்போது இந்த மாதிரி தானே வரும். ஸோ அதனால நம்மளுக்கு கீழேயும் மேலேயும் மட்டும் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், கீழே உள்ள அளவு மட்டும் ஆட் பண்ணிட்டு சென்டர்ல கரெக்டான அளவுல நம்ம வந்து கோடு போட்டுட்டோம். ஓகே. இப்போ ஒருவேளை நீங்களாவே மார்க் பண்றீங்க, லென்த் மொத்தம் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து நீங்களாவே மார்க் பண்றீங்க அப்படின்னா கீழே இருந்து பார்த்துக்கோங்க. 9.5 இன்ச் வருது. 9.5 இன்ச்ல வந்து 1 இன்ச் தையலுக்கு போயிடும். கீழே 1/2 இன்ச்சும் மேல 1/2 இன்ச்சும் தையலுக்கு போயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ, 8 இன்ச் இருக்கும். சாரி, 8.5 இன்ச் இருக்கும். அந்த 8.5 இன்ச்ல உங்களுக்கு டாப் எவ்வளோ வேணும், பாட்டம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பாட்டம் வந்து ஒரு 4 இன்ச் வேணும் அப்படின்னா நான் இங்க மார்க் பண்ணும்போது கீழே இருந்து மார்க் பண்ணும்போது எவ்வளோ மார்க் பண்ணணும், இந்த 1/2 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச் மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணும்போது எனக்கு கீழே தேவையானதும் மேலே தேவையானதும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். இதுதான் மெயினா எல்லாருக்கும் புரியாது, அதெல்லாம் இதை சொல்லியிருக்கேன். இப்போ இதெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்ம எங்க மார்க் பண்ணிருக்கோமோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டிக்கு தேவையானதும் பஃபுக்கு தேவையானதும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்ல நம்ம எப்படி வச்சு மார்க் பண்ணமோ அதே மாதிரி அப்படியே வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். இதுக்கு வந்து நார்மல் பிளவுஸ் இப்போ தைக்கிறாங்க. இப்போ நார்மலா எல்போ பிளவுஸ் வந்து எல்லாரும் அவங்க வந்து தச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ இந்த மாடல் கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லைனிங் கிளாத் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நார்மலா எல்போ ஸ்லீவுக்கு எவ்வளோ துணி எடுப்பீங்களோ அதே அளவுக்கே எடுத்துக்கலாம். மற்றபடி இதுல ரொம்ப லைனிங் கிளாத்ல நம்ம எதுவும் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அதனால எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படாது. இப்போ இதுல சின்னதா நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இங்கேயும் இங்கேயும் இதுதான் வந்து நம்ம அட்டாச் பண்ண போற இடம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லைனிங்ல கிளாத் அன்இவனா இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல அதுக்காக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழ்பார்ட் எடுத்துக்கிறேன். கீழ்பார்ட் எடுத்து கரெக்டா இந்த நம்ம போட்டிருக்க பேட்டர்ன் வந்து எதோட முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம கோடு போட்டு விட்டுக்கலாம். ஓகே. இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா இப்போ இதை நம்ம இருந்து என்ன பண்ணிருக்கோம், இங்க இருந்து இங்க இப்படி வச்சிருக்கோம். இதுல இந்த இடமும் டாப்பையும் நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு ஒரு இடையில நம்ம என்ன பண்ணணும், தையலுக்கு ஆட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா
நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கீழே அட்டாச் பண்றதுக்கு தான் ஆல்ரெடி நம்ம விட்டுட்டோம் இல்லையா, மேல மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். இப்போ பட்டிக்கு தேவையான துணி ரெடி ஆயிட்டு, இப்போ அடுத்ததா இதுலயும் இப்போ நம்ம இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட ஜாயின் பண்றதுக்காக ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான துணிக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுட்டு இங்கே நான் வச்சுட்டு கரெக்டா இந்த கிளாத் எப்படி இருக்கோ, இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நம்ம வரைஞ்சிடணும். இதுல கரெக்டா என்ன அளவு இருக்கோ அப்படியே நம்ம வரைஞ்சிடணும். உள்வளைவுலாம் நீங்க லாஸ்டா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இதுல வந்து நமக்கு கரெக்டா சென்டர் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த கரெக்டா நம்ம வந்து அர்க்காட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 இடத்துலயுமே. அதே மாதிரி இங்கேயுமே சென்டர் வந்து நம்ம அர்க்காட் பண்ணிக்கணும். நீங்க இங்க வந்து கிராஸா கொஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல கிராஸ் இருக்கு பாருங்க, அதை நான் போட மறந்துட்டேன். இப்போ போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்ல கட் பண்ண போறோம். இந்த பேட்டர்ன் பேப்பர் இனிமே நம்மளுக்கு தேவைப்படாது. மெயின் கிளாத்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்டரை வந்து கரெக்டா எடுத்து வச்சுட்டு, இதே அளவு கட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிளாத் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா நம்ம அட்டாச் பண்ணும்போது கரெக்டா அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது முடிஞ்சிட்டு பட்டிக்கு நம்ம இப்படி கட் பண்ணணும். அடுத்ததா இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சென்டர்ல என்ன பண்ணணும், ப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அகலத்துல நல்லா நீட்டா இருக்கிற மாதிரி துணி வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த பிளவுஸோட டோட்டல் லென்த் இந்த அகலம் ஃபுல்லா அப்படியே எடுத்துட்டு இப்படி 4ஆ மடிச்சுட்டு, நார்மலா ஸ்லீவுக்கு எப்படி நம்ம 4ஆ மடிப்போமோ அதே மாதிரி தான் மடிச்சிருக்கேன் மிச்சம் இருக்கிற துணியில. ஓகே, 4ஆ மடிச்சுட்டு இது வந்து ஒரு ஸ்லீவுக்கு, ஓகேங்களா, ஒரு ஸ்லீவுக்கு நம்ம கீழையும் ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட துணி விட்டுறணும். 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு அந்த மாதிரி கீழையும் துணி விட்டுறணும். மேல் பக்கத்துலயும் ஒரு 1/2 இன்ச்சுல இருந்து 3/4 இன்ச்சு நம்ம துணி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். கண்டிப்பா கரெக்டான அளவுல கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கிளாத்தோட அகலம் மட்டும் நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். கிளாத் உங்களுக்கு பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு தேவைப்படுதோ, எவ்வளவு துணி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை கரெக்டா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்படி 4ஆ மடிச்ச பிறகு இதுக்கு இப்படி கரெக்டா இருந்தாலும் ஓகே, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே. ஓகேவா, இது வந்து ஒரு ஸ்லீவுக்கு உள்ள அளவு. இப்போ இதே அளவுக்கு நீங்க இன்னொரு ஸ்லீவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க துணிக்கு ஏத்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஒருவேளை இதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா சென்டர்ல ப்ளீட் வந்து கொஞ்சம் கம்மியா வரும், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல சென்டர் நம்ம வந்து அர்க்காத் பண்ணி வச்சுக்கணும். சென்டர் அர்க்காத் பண்ண பிறகு இதுல இவ்வளவு மார்க் பண்ணணும். சில பேர் வந்து இங்க 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணுவாங்க. அப்படிலாம் மார்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க நார்மலாவே இப்படி எடுத்துட்டு வந்துட்டு ப்ளீட் எல்லாம் ஒரே அளவுல இருந்தா போதும், மற்றபடி அளந்துதான் வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இப்படியே எடுத்துட்டு வந்து இந்த பாயிண்ட்ல வச்சிடணும். ஓகே, அதே மாதிரியே அடுத்ததையும் இப்படி எடுத்துட்டு வந்து நீங்க எங்க வேணா எடுங்க, ஆனா இங்க வைக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து கரெக்டா ஒரே அது மேல இருக்கிற மாதிரி கரெக்டா எடுத்து வைக்கணும் இந்த இடத்துல மட்டும். ஸோ நீங்க எத்தனை ப்ளீட் வேணாலும் நீங்க வந்து இப்படி எடுத்து வைக்கலாம். ஃபினிஷிங் இங்கே தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வேணுமோ கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அது மேலேயே கரெக்டாக வைக்கணும். இப்படி கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து வரணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். ஏன் சொல்றேன்னா இந்த ஷார்ப்பு தான் வந்து சில பேருக்கு மிஸ் ஆகும். அங்கங்கே போய் இந்த ப்ளீட் வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அது ஷார்ப்பாக வந்தால் தானே நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தோணுதோ கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே தள்ளி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட வேண்டியதுதான்.
இப்போ நான் ஒரு பக்கத்துக்கு ஸ்டிச் போட்டுட்டேன். அதே மாதிரியே ஆப்போசிட் பக்கமும் கரெக்டா இங்க வந்து எந்த இடத்துல முடிச்சிருக்கணும், இப்போ வைக்கிற ப்ளீட்டும் கரெக்டா இதே இடத்துலயே கரெக்டா வர மாதிரி நம்ம வந்து வைக்கணும். இந்த இடத்த நீங்க இப்போதைக்கு கண்டுக்க வேண்டாம். கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம லாஸ்ட்டா அடுத்தது மறுபடியும் வைக்கும்போது நம்ம கரெக்டா எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்த மட்டும் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்து வைக்கணும். நீங்க இந்த சைடுல எவ்வளோ ப்ளீட் வச்சீங்களோ அதே அளவுக்கு தான் அங்கேயும் ப்ளீட் வைக்கணும். 1, 2, 3, 4 4 ப்ளீட் வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 4 ப்ளீட் வைக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 1, 2, 3 3 வச்சிருக்கேன். இன்னும் 1 வச்சோம்னா கரெக்ட் ஆயிடும். இப்படி அடுத்த ப்ளீட் நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த இடத்த வந்து இப்படி நம்ம இந்த விரலால இப்படி வச்சு அமுக்கிக்கணும். அப்பதான் வந்து இது நகர்ந்து போகாம கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டா இருக்கா, இந்த ப்ளீட் எல்லாமே கரெக்டா வந்து படிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த இடத்துல நீட்டா ஒரு தையல் போட போறோம். ஓகே, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே தையல் போடலாம். இப்போ கரெக்டா ஷார்ப்பா வர்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் இந்த ப்ளீட்டுக்கும் அடுத்த ப்ளீட்டுக்கும் கரெக்டா ஒரு 1/4 இன்ச் தான் டிஃபரெண்ட் இருக்கணும். ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த இந்த இடம் வந்து நம்ம இங்க எந்த அளவுக்கு அகலப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு கிளாத் வந்து இந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும். வளைய ஆரம்பிக்கும். வளையும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங்ல நம்ம வந்து செட் பண்ணி வைக்க முடியாது. தெரியுதா? இப்படி வளைய ஆரம்பிச்சிரும். நம்மளால கரெக்டா செட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பிளேட்டுக்கும் இன்னொரு பிளேட்டுக்கும் கண்டிப்பா ஒரு 1/4 இன்ச் டிஃபரெண்ட் இருந்தா போதும். ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த 1/4 இன்ச் டிஃபரெண்ட் இருக்கிற மாரி ஃபர்ஸ்ட் நம்ம கையால இங்கேயே எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து தையல் போடவே போகணும். டைரக்டா கொண்டு மிஷின்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெடி பண்ணீங்கன்னா, அது சில நேரத்துல கரெக்டா வராது. அதனால பார்த்துக்கோங்க. இப்படி கரெக்டா ஒரு 1/4 இன்ச் டிஃபரெண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தையல் போடணும். இந்த தையல் போடும்போது நீங்க இங்க ஒட்டுல போடலாம். இப்போ நான் பாதிக்கு போட்டேன். திரும்ப அடுத்த பாதிக்கு. கரெக்டா எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம தையல் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல சூப்பரா வந்து கொண்டு வந்துட்டோம். இங்க உள்ள அளவும் ஒரே அளவுல இருக்கணும். இது வந்து முடியிற இடமும் ஒரே இடத்துல கரெக்டா ஷார்ப்பா முடியணும். ஓகே, இது முடிஞ்ச பிறகு இப்போ மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த லைனிங் கிளாத்த வந்து இந்த லைனிங் கிளாத்த வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணும்போது அழகா இப்படி திருப்பிட்டு நம்ம கரெக்டா எந்த இடத்துல ஸ்டிச் போட்டிருக்கோம், இந்த ஷார்ப் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம். நீங்க இந்த இடத்த இப்ப கண்டுக்க வேண்டாம். இந்த இடம் தான் இப்போ மெயின். ஸோ கரெக்டா இந்த இடத்துல சென்டர் நம்ம அர்க்காத் பண்ணி வச்சிருக்கோமா, சென்டர் அர்க்காத் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேல வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கோமா, இந்த 1/2 இன்ச் கோடும் இந்த சென்டர்ல உள்ள கோடும் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வைக்கணும். வைக்கும்போது இந்த இடத்துல கரெக்டா வைக்கிறோமா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த இடமும் கரெக்டா வைக்கிறோமா அப்படின்ட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த லைனிங் கிளாத்தை சுத்தி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், சுத்தி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்ல பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ளீட்லாம் எல்லாமே சூப்பரா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இங்க வந்து நம்ம போட்டிருக்க தையல் வந்து கரெக்டா கொஞ்சம் மேல தான் இருக்கும். நம்ம பட்டி அட்டாச் பண்ணுவோம்ல அதுல வந்து மேட்ச் ஆயிடும். அப்பதான் நம்மளுக்கு இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி வந்து போட்டிருக்கோம். லாஸ்டா இந்த இடத்துல லைட்டா தெரியுது பாருங்க தையல். இதை மட்டும் நம்ம லாஸ்டா பிரிச்சு எடுத்துக்கலாம்.
மற்றபடி நம்ம வந்து இந்த டாப்பு பஃப் ஃபுல்லாகவே நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளீட் வந்து சில நேரத்தில் ஒரு பக்கமாக இருக்குது, இல்லை இன்னொரு பக்கமாக தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து முடிஞ்சிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி ரெடி பண்ண போகிறோம். ஸோ பட்டிக்கு எடுத்துக்கோங்க. பட்டிக்கு எடுத்துட்டு இந்த சின்னதா உள்ளது வந்து கீழ்ப்பக்கம் வரும், பெருசா உள்ளது வந்து பட்டி நம்ம அட்டாச் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வரும். ஸோ இது கீழ்ப்பக்கம் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு அம்புக்குறி மட்டும் போட்டு வைக்கிறேன், புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கரெக்டா இந்த பார்டர் மட்டும் நம்மளுக்கு வர மாதிரி தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கீழ் பக்கத்துல அடிச்சு திருப்பிக்கலாம். வேற ஒன்றும் பண்ண போறதில்ல, கீழ் பக்கத்துல அடிச்சு மட்டும் திருப்ப போறேன். மயில் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இருக்கு, அதனால இதை கீழ் பக்கமா வச்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் கரெக்டா ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல சும்மா ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை இந்த லைனிங் கிளாத்துக்கு மேல இந்த மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா லைனிங் கிளாத் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நீங்க மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இருக்கு பாத்தீங்களா, நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டா இந்த இடத்துல சென்டர் எங்க வருதோ அந்த இடத்த மறுபடியும் ஒரு தடவை அர்க்காத் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் கிளாத்ல மட்டும் கொடுத்துருந்தோம், இப்போ மெயின் கிளாத்லயும் சேர்த்து அர்க்காத் பண்ணிக்கலாம். பண்ணின பிறகு இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வச்சு அட்டாச் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மெயின் கிளாத்ல நல்ல பக்கம் மேலே தர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுல நல்ல பக்கம் இப்படி கீழே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுலயும் சென்டர் அர்க்காத் பண்ணியிருப்போம், அதுலயும் சென்டர் அர்க்காத் பண்ணியிருப்போம். ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட போறோம். போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மெயின் கிளாத்ல மட்டும், இந்த பட்டியில உள்ள மெயின் கிளாத்ல மட்டும் நம்ம வந்து தையல் போட போறோம். அப்பதான் உள்ள வந்து பிசுறு இல்லாம நம்ம வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ண முடியும். அதுக்காக இப்போ ஒரு கிளாத்தை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாத் இருக்கு பாத்தீங்களா, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே கொண்டு வந்து இதுல வச்சு அட்டாச் பண்ண போறோம். இப்படி அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து உள்ள பிசுறு இல்லாம நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். திரும்ப ஒரு தடவை காட்டுறோம் பாருங்க. நம்ம அப்படியே மெயின் கிளாத்ல அட்டாச் பண்ணது நம்ம இப்படியே அட்டாச் பண்ணது இப்படியே இருக்கும். இந்த கிளாத் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாத்தை வந்து அப்படியே இது மேல வச்சிடணும். இங்க இடம் இருக்கு பாத்தீங்களா, இது மேல வச்சிடணும். வச்சுட்டு சென்டர் கரெக்டா இதுலயும் அர்க்காத் பண்ணியிருப்போம். ஸோ சென்டர் கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே தையல் போட்டுடலாம். இல்ல எனக்கு வந்து நார்மலா இடையில பிசுறு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம், டைரக்டா அப்படியே டாப்பையும் பாட்டமையும் அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து ஃபினிஷிங் கரெக்டா வரணுங்கிறதுனால நம்ம இப்படி பண்றோம். நீங்க டைரக்டா பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை பண்ணுங்க. இப்போ நம்ம இது வழியா அப்படியே உள்ள பஃப் வந்து இப்படியே எடுக்க போறோம். எடுத்துட்டு கரெக்டா இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த பட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டியில மட்டும் இப்போ தையல் போட போறோம். படிமான தையல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்க, இந்த கிளாத்ல சைட்ல இருந்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லா அயன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு
காட்டுறேன். இப்போ இதோட ஃபினிஷிங் பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. எவ்வளோ ஷார்ப்பா நம்ம எட்ஜில் வந்து முடிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பட்டனோ அல்லது இங்கே லேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் வந்துடும். ஸோ உள்பக்கம் இந்த இடத்துலையும் நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்வளைவு வந்து வெட்டிக்கலாம். இப்படி கரெக்டாக சென்டர் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த வச்சுட்டு, இந்த இடத்துல சென்டர் வருதுன்னா இதுல இருந்து உங்களுக்கு உள்வளைவு வெட்டணும்னா இப்படி நீங்க வந்து உள்வளைவு வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு நீங்க வந்து பாடி பார்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.